வணக்கம். டெய்லி நியூஸ் பேப்பருக்காக நான் சாலினி. வணக்கம். டெய்லி நியூஸ் பேப்பருக்காக நான் ஹேமண்ட் சரோன். கலவரத்தால் பாதிக்கப்பட்டுள்ள மணிப்பூரில் சட்டம் ஒழுங்கு நிலைமையை திறம்பட பராமரிப்பதற்கான நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக போலீசாரால் பயன்படுத்தப்படாத தனித்துவமான சைரனை ஆம்புலன்ஸுகள் பயன்படுத்த கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் டிசம்பர் மாதம் நிகழ்ந்த 2 மிகப்பெரிய இயற்கை பேரிடர்கள் தொடர்பாக 2 மனுக்கள் கொடுத்தும் ஒன்றிய அரசிடம் இருந்து இதுவரை எந்த ஒரு நிவாரண நிதியும் வழங்கப்படாததால் தமிழ்நாட்டை சேர்ந்த அனைத்து கட்சி எம்பிக்கள் ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்க நேரம் கேட்டுள்ளதாக முதல்வர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். காஷ்மீரில் பல்வேறு தாக்குதல் சம்பவங்களில் தொடர்புடைய ஜாவேத் அகமது மட்டு வயது 32 என்ற பயங்கரவாதி கடந்த சில ஆண்டுகளாக தலைமறைவாக இருந்து வந்தார். இவரது தலைக்கு 10 லட்சம் பரிசு அறிவித்து போலீசார் தேடி வந்தனர். இந்த நிலையில் டெல்லி நிஜாமுதீன் பகுதியில் போலீசார் நேற்று வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போது திருட்டு காரில் வந்த பயங்கரவாதி ஜாவேத் அகமது மட்டுவை மடக்கி பிடித்து கைது செய்தனர். ஆந்திர முதல்வர் ஜெகன் மோகன் ரெட்டியின் சகோதரியும் ஒய்எஸ்ஆர் தெலங்கானா கட்சியின் தலைவருமான YS ஷர்மிளா காங்கிரஸ் கட்சியில் இணைந்தார். தெலங்கானாவில் ஒய்எஸ்ஆர் தெலங்கானா என்ற கட்சியை நடத்தி வந்தவர் ஆந்திர முதல்வர் ஜெகன் மோகன் ரெட்டியின் சகோதரியான YS ஷர்மிளா. இவர் தெலங்கானா சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரசுக்கு நிபந்தனையற்ற ஆதரவு அளித்தார். பாகிஸ்தான் தெஹ்ரீக் இ இன்சாப் கட்சியின் புதிய தலைவரை தேர்வு செய்வதற்கான உட்கட்சி தேர்தல் கடந்த மாதம் நடந்தது. இதில் கட்சியின் புதிய தலைவராக பாரிஸ்டர் கோஹர் கான் தேர்வு செய்யப்பட்டார். இதன் மூலம் இம்ரான்கான் கட்சிக்கு கிரிக்கெட் மட்டை சின்னம் ரத்து செய்யப்பட்ட தேர்தல் ஆணையத்தின் உத்தரவை கோர்ட்டு உறுதி செய்துள்ளது. இது நாடாளுமன்ற தேர்தலில் இம்ரான்கான் கட்சிக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தி உள்ளது. சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் பூட்டர் பவுண்டேஷன் என்ற தனியார் நிறுவனம் தொடங்கி முறைகேட்டில் ஈடுபட்டது தொடர்பாக துணைவேந்தர் ஜேகநாதன், பதிவாளர் தங்கவேல் உள்ளிட்ட வழக்கு நிலுவையில் இருக்கும்போது பெரியார் பல்கலை சிசிடிவி காட்சிகள் அண்ணாமலைக்கு கிடைத்தது தொடர்பாக விசாரணை நடத்த வேண்டும் என ஆசிரியர் தொழிலாளர் சங்கத்தினர் வலியுறுத்தியுள்ளனர். ஆஸ்திரேலிய அணி பேட்டிங் மற்றும் பந்துவீச்சில் வலுவாக உள்ளது. ஒரு நாள் தொடரில் பெற்ற உத்வேகத்தை இந்த தொடரிலும் தொடர ஆஸ்திரேலியா தீவிரம் காட்டும். அதே சமயம் ஒரு நாள் போட்டியில் அடைந்த தோல்விக்கு பதிலடி கொடுக்க இந்தியா வரிந்து கட்டும். எனவே போட்டியில் விறுவிறுப்புக்கு குறைவு இருக்காது. இந்த ஆட்டத்தை ஸ்போர்ட்ஸ் 18 சேனல் நேரடி ஒளிபரப்பு செய்கிறது.